அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. திரு ஓ. பன்னீர்செல்வம் சார்ந்த அதிமுக கட்சி அவரிடம் முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் பெற்ற பிறகு முதல்வர் நிலையில் மாறுதல் என்ற அடிப்படையில் அதிமுக கட்சி வேறொரு நபர் முதல்வராக அமர்த்தப்படுவது குறித்து ஆதரவு கடிதத்தோடு மேதக ஆளுநர் அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில் திரு ஓ. பன்னீர்செல்வம் தமக்கு ஆதரவு என வெளிப்படுத்திய 4-5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினால் தன் தலைமையில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை ஆதரவு நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் தமக்கு கிடைக்கும் என கூறி சட்டசபையில் நிரூபிக்க தயாராக இருப்பதாக திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகிறார். ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்த விஷயத்தில் மர்மம் இருப்பதாகவும் இதற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்றும் மாநிலத்தில் மக்களிடம் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். மாநிலத்தின் முதல்வர் மரணத்தில் மர்மம் என்பதை இவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களால் சீர்குலைந்து கொண்டிருந்தது. ஒரு மக்கள் பிரதிநிதி நிலையில் இருப்பவர் பொறுப்புள்ள முதல்வர் பதவி வகிப்பவர் என்றில்லாமல் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லாது ஏதோ ஒரு உண்மையை மூடி மறைத்து வந்திருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் பேச்சிலிருந்து நடவடிக்கையிலிருந்து தமிழக மக்கள் முழுமையாக அறிந்து கொண்டனர். பொறுப்பு நிலையில் 2 முறை தமிழக முதல்வராக இருந்தபோதும் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த ஒரு நிலையிலும் ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்பவில்லை. அவர் ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் எந்த ஒரு ஐயப்பாடும் வந்ததாக கருத்து தெரிவிக்கவில்லை. முதல்வர் பொறுப்பு கையை விட்டு போகிறது என்றவுடன் முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் கட்சி சார்பாக பெற்றுவிட்டார்கள் என்றவுடன் தமக்கென்று ஒரு அணிய ஆதரவு நிலை என்று உருவாக்கி கொண்டு கட்சியிலிருந்து வெளியேறினேன் என்று கூறாமல் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் என்று திரு ஓ. பன்னீர்செல்வம் அரசியல் நடத்த தொடங்கிவிட்டார். ஒருவரது அரசியல் நிலைப்பாட்டில் உரிமையில் தலையிட எவருக்கும் அதிகாரமில்லை என்பது சரிதான். ஆனால் ஒரு மாநில முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் எப்போது நிகழ்ந்தது என்கிற சூழல், இதை திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிற காலகட்டம், இவையெல்லாம் எல்லா உண்மைகளையும் தெரிந்து வைத்துக்கொண்டு மூடி மறைத்துவிட்டு முதல்வர் பொறுப்பு தன்னிடம் இல்லை என்றவுடன் சொல்கிறார் என்றால் இதைவிட ஒரு நம்பிக்கை துரோகம், அரசியல் துரோகம் இருப்பதாக தெரியவில்லை. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகள் மாண்பை குலைப்பதாக திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் நடவடிக்கை அமைந்துவிட்டது. இவர் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை நிலை கண்டறிய வேண்டும். மாநில முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்ம முடிச்சுகளை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் பொறுப்பு தனக்கு கட்சி ஆதரவு நிலையில் இருக்கிறது என்று இருக்கிற நேரத்தில் தெரிந்த விஷயத்தை தன்னளவில் மூடி மறைத்து கொண்டிருப்பதும், தன் அரசியல் வாழ்விற்கு தன்னளவில் ஆட்சி அதிகாரத்திற்கும் பிரம்மாஸ்திரமாக தேவைப்படும் நேரத்தில் தன் அரசியலுக்கு தன் பதவிக்கு தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இருப்பதும் விசாரணை கமிஷனின் விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சை நிலையில் அவர் உடல்நிலை குறித்த சந்தேகத்தை பொதுமக்கள் நிலையில் வலைத்தளங்களில் செய்தி பகிர்வு மேற்கொண்ட சுமார் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஜெயலலிதா உடல்நிலை குறித்து சந்தேகங்களை கிளப்பிவிட்டதாக கூறி, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று கூறி ஒரு அரசாக தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து அவர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு இதே திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் பொதுமக்கள் நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஐயப்பாடு வந்த நேரத்தில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருந்த திரு மு. க. ஸ்டாலின் அவர்களும் மக்களிடம் எழுகிற ஐயப்பாடுகளை சொல்வதாக கூறிக்கொண்டு ஜெயலலிதா மரணம் மர்மம் என்று ஊடகங்களிடம் வெளியிட்ட போதும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு சார்பாக எடுக்கப்படவில்லை. காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு அரசாக ஒரு முதல்வர் நிலையில் இருந்தவரின் உடல்நிலை குறித்த செய்திகள் நிலையில் தமிழக அரசு சார்பில் மக்கள் நிலையிலும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் ஒரே செய்தி 2 விதமாக நடவடிக்கை என்பது திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் முதல்வர் நடவடிக்கையாக இருந்தது. பதவி பறிபோகிற நேரத்தில் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா மரணம் குறித்து மர்மம் இருப்பதாகவும் அதற்கு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பத்திரிகை ஊடகங்கள் மூலம் கோரிக்கை வைத்தார். இதை மேற்கோள் காட்டி திரு மு. க. ஸ்டாலின் அவர்களும் இந்த செய்தியை ஊடகங்கள் மூலம் முன்மொழிந்தார். இந்த அடிப்படையில் தான் இவர்களின் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற அவைகளில் மட்டுமே அவர்கள் பேச்சுக்கு சிறப்பு உரிமையும் அந்தஸ்தும் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கு மக்கள் நிலையில் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் வெளியிட்ட செய்தியும் மக்கள் பிரதிநிதி நிலையில் திரு மு. க. ஸ்டாலின் வெளியிட்ட செய்தியும் ஒரே செய்தி ஒரே தன்மையில் பகிரப்பட்டு இருக்கிறது.
ஆனால் ஆளுங்கட்சி அரசு இதை தமிழகத்தில் இருவேறு கோணத்தில் அணுகியிருக்கிறது. ஜனநாயக கட்டமைப்பில் மக்களின் நிலையில் அரசியல் உரிமை ஒரு அரசால் பறிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மாநில முதல்வரின் உடல்நிலை குறித்து ஐயப்பாடு என்று மக்கள் மத்தியில் இருந்து கிளம்பிய சந்தேகத்திற்கு அரசு விடையளிக்காமல் அடக்குமுறையே மக்கள் மீது தொடுத்தது என்பதுதான் இங்கு விசாரிக்கப்பட வேண்டியதில் ஒன்றாக இருக்கிறது. ஜனநாயகத்திற்கு முரணாக, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக ஒரு ஜனநாயக படுகொலை ஆளுங்கட்சி அரசால் நிர்வாக நடவடிக்கைகளால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்க்கட்சியும் உடந்தையாக இருந்திருக்கிறது என்பதுதான் கண்ட நிகழ்வாக இருக்கிறது. ஜெயலலிதா குறித்து எழுப்பிய மரண சந்தேகங்கள் மக்கள் நிலையில் எழுப்பியதும், காவல்துறை மூலம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த போதும் மக்களுக்கு ஆதரவாக இந்த பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் இதை சம்பந்தப்பட்ட அவைகளுக்கு கொண்டு செல்லவில்லை. வதந்தி, சர்ச்சை என்று செய்தி வெளியிட்டவர்களின் மீது அரசு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததற்கான விஷயத்தில் ஆளுங்கட்சி தரப்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து அவைகளில் எந்த ஒரு கோரிக்கையும் வைத்ததாக தெரியவில்லை. ஆதரவு குரல் மக்களுக்காக எழுப்பவில்லை. தனிநபர் பாதுகாப்பு குறித்து மக்களுக்காக எந்த குரலும் எழுப்பவில்லை. அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பிலிருந்து முதல்வரின் உடல்நிலை குறித்த விவரங்கள் அறிக்கை வடிவில் வெளியிடாதது குறித்து எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து எந்த ஒரு கோரிக்கையும் அரசுக்கு வைக்காததுடன் அது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பியதாக தெரியவில்லை. மக்களுக்கு ஆதரவாக தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்தில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் ஆளுங்கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் அரசு தரப்பிலும் வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ளாததால் ஏற்பட்ட உருவான சர்ச்சை, வதந்தி என்று உறுதிப்படுத்துகிற நடவடிக்கை எடுக்கிற தன்மை முகாந்திரம் என்ன இருந்தது என்பது குறித்து அரசு நிர்வாக தரப்பிலோ காவல்துறை தரப்பிலோ எந்த ஒரு தெளிவும் இருந்ததாக தெரியவில்லை. திட்டமிட்டு செய்யப்படுகின்ற விஷயங்களும் வெளிப்படைத்தன்மை இல்லாது மூடி மறைக்கப்படும் விஷயங்களும் ரகசியம் காக்க நிலைப்பாடு எடுத்துவிட்ட நிலையில் எழுந்த நிர்வாக சீர்கேடுகளும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் தான் ஜெயலலிதாவின் உடல்நிலை விஷயத்தில் அரசு தெளிவுபடுத்தாததால் மர்மம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மருத்துவக் குழுவுடன் அப்போது தமிழக பொறுப்பு முதல்வரும் அமைச்சர்களும் எத்தனை முறை ஆலோசனை நடத்தினார்கள்? எந்த விஷயம் குறித்து ஆலோசிப்பதற்காக சந்தித்தார்கள்? அப்படி சந்திக்கவில்லை என்றால் காரணம் என்ன? செய்யப்பட்ட ஆலோசனை குறித்து ஜெயலலிதாவை சந்தித்து பகிர்ந்து கொள்வதற்கான சூழ்நிலை இருந்ததா? அல்லது ஜெயலலிதாவை சந்திக்காமல் புறக்கணித்து விட்டார்களா? இந்த புறக்கணிப்பு நடைபெற்றிருந்தால் இதற்கு யார் காரணம்? அல்லது சந்திப்பிலிருந்து தம்மை விடுவித்து கொண்டார்களா? இப்படி விடுவித்து கொள்ளல் முடிவிற்கு எவருடைய நிர்பந்தமாக இருக்கிறது என இவர்களில் எவராது உணர்ந்தார்களா என்ற அடிப்படையிலும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது குற்றவாளிக்கு ஆதரவளிப்பதாக உறுதிமொழி வாங்கித்தான் இவர் முதல்வர் பதவி பெற்றிருக்கிறார் என்கிற அளவில்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் நடவடிக்கைகள் இருக்கிறது. மக்கள் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து சந்தேகம் எழுப்பிய நாட்களில் பொறுப்பு முதல்வர் நிலையில் வதந்தி என்று நடவடிக்கை எடுத்தவர், மரணத்திற்கு பிறகு முதல்வர் பதவி தனக்கு வழங்கப்பட்டதும் அமைதியாக இருந்தவர், தனக்கு முதல்வர் பொறுப்பு இல்லை என்ற நிலையில் குற்றவாளி சிக்கிக்கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் ஜெயலலிதாவின் மரணம் மர்மம் என்று கூறுகிற திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறுகிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் முதல்வர் பதவி ராஜினாமா என்று வந்த பிறகு தனக்கே பதவி இல்லாத போது நாம் எதற்கு ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் மூலம் வெளிவந்த செய்திதான் ஜெயலலிதா மரணம் மர்மம் என்பதாகும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் அவர் சார்ந்த அதிமுக கட்சி இவர் முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் மட்டும் பெறாமல் இருந்திருந்தால் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து உண்மை வெளியில் வராமலேயே இவரால் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இங்கு கண்டறியப்பட்ட நிலை. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிற போதே அவர் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்து அரசியல் நடத்தியிருக்கிறார் என்பது தெரிகிறது. அரசிடம் உண்மைத்தன்மையில் ஒரு நண்பகத்தன்மை உள்ள ஒரு முதல்வராக இவர் செயல்படவில்லை என்பதும் இவரது முன்னுக்கு பின் முரணான நடவடிக்கைகள் மூலம் நடந்து கொண்டு வருவதும் இவர் மீது ஐயத்தை ஏற்படுத்துகிறது. ஜெயலலிதா மரணம் குறித்து ஐயத்திற்கு தெளிவு பெற வேண்டுமென்றால், குற்றவாளிகள் உடந்தையாளர்களை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாலே உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க முடியும். இவரது பங்களிப்பு என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும். மரணத்தையே மறைக்க பார்க்கிற இவர் மரணத்திற்கு உடந்தை என்ற அடிப்படையில் முழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 3 முறை பொறுப்பு முதல்வராக இருந்தவர் இப்படி வாக்கு பிரதல் செய்திருப்பது இவர் நம்பகத்தன்மை அற்றவர் என்பதோடு சட்டம் ஒழுங்கு அடிப்படையாக கொண்டு ஜெயலலிதா மரணத்திற்கு இவருக்கு இருக்கிற பங்களிப்பை அறிந்து கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு தனிநபர் நிலையில், ஒரு குடிமக்கள் நிலையில் இவர் நடவடிக்கைகளால் கைதுக்கு ஆளாகி மன உளைச்சல் பாதிப்புகள் அடைந்த சுமார் 40 பேர்களின் பாதிப்புகளுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு மாநில முதல்வர் நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை கமிஷன் என்ற நிலையில் விசாரிக்க, ஜெயலலிதா மரணத்தில் மர்மம், அதனால் விசாரணை கமிஷன் என்ற அடிப்படையில் விசாரித்து உண்மைத்தன்மை அறிய இருக்கிறது. ஒரு விஷயத்தில் சந்தேகம் தெளிவின்மை எழுந்ததனால்தான் இது குறித்து ஆராயப்பட வேண்டிய விஷயமாக கருதப்படும்.
அது சந்தேகம், தெளிவின்மை எது குறித்து என்று எழுப்பப்படக்கூடிய நிலையில்தான் அது குறித்து பார்வையில் விசாரிக்கப்பட வேண்டிய தன்மையில் தீர்மானிக்கிற தீர்மானமும் அதை நோக்கியே பயணிக்க முடியும். இப்போது இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழக அரசு மூலம் அமைக்கப்பட்டிருக்கிற விசாரணை கமிஷன் அடிப்படையில் நோக்கினால் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை கமிஷன் என்று அரசு சார்பில் இந்த விசாரணை ஆணையத்தின் தன்மை அரசு உத்தரவால் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதை பார்க்கிற போது, மரணம் குறித்து அரசு தரப்பு கோப்புகளை ஒருங்கிணைந்து தொகுத்து இந்த அரசு தரப்பிலிருந்து ஆணையத்திடமே ஒப்படைத்து இந்த ஆணையத்தின் தலைமையிடம் கருத்துரையை மட்டும் பெற்றுக்கொண்டு மருத்துவ சிகிச்சை, மருத்துவமனை அறிக்கைகள், இறப்புச் சான்றிதழ் என்று இவைகள் மட்டும்தான் அரசு தரப்பு கோப்புகள் என்று நினைத்து அரசு மூலமாக ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கிற கோப்புகளின் அடிப்படையில் விசாரணை ஆணையத்தின் கருத்துரையின் அடிப்படையில் ஒப்புகை என்று பெற்று வைத்திருக்கிற மருத்துவ சிகிச்சை குறிப்புகள், மருத்துவ அறிக்கைகள், இறப்புச் சான்று என்று இவைகளின் அடிப்படையில் தமிழக ஆளுங்கட்சி அதன் விசாரணையை சுருக்கிவிட்டதா என்ற பார்வையிலும் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஜெயலலிதா மரணம் குறித்த விவரங்கள் என்று அரசு மூலமாக ஆணையம் பெற்று வைத்திருக்கிற விவரங்களை தொகுத்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அரசு சார்பில் அமைக்க வேண்டியதில்லை. அரசு அலுவலக ரீதியில் சுகாதாரத்துறை மூலம் அதன் செயலாளர் முழு ஆவண தொகுப்புகளை வைத்துக்கொண்டு வேண்டுமென்றால் அரசு உள்துறை ஒப்புகையும் பெற்று தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அளவிலேயே இந்த நடவடிக்கை முடிக்கப்பட்டு இருக்கலாம். முதல்வர் நிலையில் ஜெயலலிதா தேர்தல் வெற்றியின் அடிப்படையில் ஆளுங்கட்சி அரசாக இருந்து கொண்டு 4 மாதங்களாக நடமாடிக்கொண்டிருந்தவர். தினந்தோறும் அரசியலிலும் மீடியாக்களிலும் மக்களை, கட்சி தொண்டர்களையும், தினந்தோறும் மக்களையும் என்று சந்தித்து கொண்டிருந்தவர். கட்சி பணி, ஆட்சி பணி, அரசியல் பணி என்ற செயல்பாட்டில் இருந்து கொண்டிருந்தவர். திடீரென்று ஒரு நாள் இரவில் ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்தியில் தொடக்கம் முதற்கொண்டே இவரது உடல்நிலை குறித்த செய்திகளின் முரண்பாட்டில் சந்தேகம் மக்களிடம் இருந்து வந்தது. ஜெயலலிதா உடல்நிலை குறித்த சந்தேகம் தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தொடக்கம் முதற்கொண்டே அரசியல் கட்சிகள் என்று இருந்தும் அவை நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. அரசு அதிகாரிகள் உடனிருந்தும் அவர்கள் நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. ஊடகங்கள் முழு செய்தியையும் எவையும் வெளியிடவில்லை. மக்கள் பிரதிநிதிகள் என்போர் தங்கள் செயல்பாடுகளில் செயல்படவில்லை. அரசு நிர்வாகமே இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் சீரிய முறையில் நடைபெறவில்லை. நீதித்துறை இது குறித்து அறிக்கையை தானாக முன்வந்து கோரி அது குறித்து ஆராய்ந்து உத்தரவு ஏதும் பிறப்பிப்பதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொள்ளவில்லை. இவர்கள் அரசின் பொறுப்புமிக்க அங்கங்களில் எல்லா தரப்பிலும் பொறுப்புமிக்க நிலைகளில் அதிகார நிலையில் இருந்தவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் சமுதாய கட்டுக்கோப்பை சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தி இருக்க வேண்டும். நாட்டின் இறையாண்மை அடிப்படையில் பொதுத்தன்மையில் வெளியிட்ட செய்தித்தன்மையில் ஒரு நேர்மை வேண்டும் என்று எவரும் நேர்மையோடு செயல்படாத தன்மையில் ஒரு முதல்வர் நிலையில் இருந்த ஒரு பெண்மணியின் மரணத்தால் மர்மம் என்று இப்போது முடிந்திருக்கிறது. பொறுப்பு நிலை முதல்வர் நிலையில் இருந்தவரான திரு ஓ பன்னீர்செல்வம் அணி இப்போது ஆளுங்கட்சி அரசு தரப்புக்கு ஆதரவு என்ற நிலையில் இந்த ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா மர்மம் குறித்து விசாரணை கமிஷன் கோரிய தமிழக துணை முதல்வர் மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கோரிக்கையை ஊடகங்கள் மூலம் ஏற்றதாக மக்களுக்கு ஒரு அரசாக ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுவிட்டு நிர்வாக நடைமுறை செயல்பாட்டில் மரணத்தின் மர்ம முடிச்சுகளை வெளிக்கொணர விசாரணை கமிஷனை பயன்படுத்தாமல், அதற்காக அமைக்காமல் மரணம் குறித்து விசாரணை ஆணையம் அமைத்திருப்பதை பார்க்கிற போது அரசு தரப்பில் மரண நிலை குறித்து பிரச்சனையாக கருதாமல் அரசு தரப்பில் இருக்கிற கோப்புகளின் ஒருங்கிணைப்பில் விசாரணை ஆணைய தன்மைகள் முடிவு ஆளுங்கட்சி சார்பாக இருந்திடல் வேண்டும் என்பதற்காக இவர்களால் திட்டமிட்டு இதுபோன்று இந்த ஆளுங்கட்சியால் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஐயப்பாட்டை எதிர்க்கட்சிகள் தமிழக சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் உருவாக்குகின்றனவா? இதன் அடிப்படையில் தான் விசாரணை கமிஷன் சரியாக செயல்படாத ஒரு கண்துடைப்பு என்று சொல்லிக்கொண்டு வெளியிலிருந்து அரசியல் நடத்தி கொண்டு ஒரு முதல்வரின் மரணம் குறித்த விஷயத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக தங்களது தரப்பு சந்தேகங்களையும் தாம் அந்த நேரத்தில் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் இவர்களின் அரசியல் ரீதியிலான பங்களிப்பு, முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் அதை உரிய நேரத்தில் வெளிக்கொணர எந்த முயற்சியும் எடுக்காமல் விசாரணை கமிஷன் என்பது ஒரு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து ஒரு கண்துடைப்புக்காக என்று சொல்லுவதும், அதற்கான விசாரணை ஆணையத்தின் பக்கம் வந்து தன் தரப்பை சொல்லாமல் விசாரணை ஆணையத்தை புறக்கணிக்கிறோம், விசாரணை ஆணையம் கண்துடைப்பு, ஆளுங்கட்சியின் கண்துடைப்பு நாடகம் என்று தமிழக பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இவர்கள் ஆட்சியில் விசாரணை கமிஷனின் அறிக்கை முழு விவரம் கிடைக்கப்பெற்றதும் ஆளுங்கட்சி நிலையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவரவர்கள் ஆட்சியில் கிடைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அறிக்கை அடிப்படையில் ஏதாவது மேல் நடவடிக்கைகளுக்கு கொண்டு சென்றதில்லை. ஆளுங்கட்சி நிலையில் இவர்கள் தன்மைகளை இவர்களே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். விசாரணை கமிஷன் கண்துடைப்பு என்று ஊடகங்கள் மூலம் பிரச்சாரம் செய்து அதனால் விசாரணை கமிஷனை தவிர்க்கிற நடவடிக்கைகளும், மக்களுக்கு அரசு அமைத்த விசாரணை கமிஷன் நம்பிக்கை இல்லை என்று மக்களிடம் ஊடகங்கள் மூலம் பிரச்சாரம் செய்கிற விஷயங்கள் கட்சி நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் வெளிப்படுத்துவதை பார்க்கிற போது அரசு இதை தேச துரோக குற்றமாக கருதவில்லை. இது அரசியலாக பார்க்கிறது, விமர்சனமாக பார்க்கிறது. இது கருத்து சுதந்திரம் என்று விசால பார்வையை வைக்கிறது.
பொதுமக்கள் நிலையில் இதுபோன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் அவர்கள் மீது ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். நீதித்துறை நடவடிக்கைக்கு உகந்ததாக முகாந்திரம் இருப்பதாக வழக்குகள் தொடர்ந்துவிடும். ஒரு தனிநபர் நிலையில் கருத்து தெரிவிக்கிற நிலையில் சட்ட முகாந்திரமும் வழக்கு முகாந்திரமும் குற்ற முகாந்திரமும் ஆராயப்படுகிற நிலையில் நடவடிக்கைக்கு உட்படுத்த முயற்சிக்கிற தன்மையும் பார்க்கிற போது பொதுத் தேர்தல் மூலம் மக்கள் தம் பிரதிநிதிகளை தேர்வு செய்கிற நிலையில் மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஒரே கருத்து நிலையில் வெளிப்படுத்துகிற செய்தி அரசு நடவடிக்கை தன்மையில் பாரபட்ச வேறுபட்ட தன்மையை உருவாக்கி இருக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற கருத்து வெளியீட்டு சுதந்திரத்திற்கு முரணாக இருக்கிறது. எப்படி இந்த விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு தமிழக மக்களின் மனநிலை, சூழல்கள், நடவடிக்கைகள் உதவியாக இருந்ததோ அதேதான் இப்போது ஜெயலலிதா மரண விஷயத்தில் இருக்கிற மர்மமும் இந்த மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகளிடமிருந்து வெளிக்கொணர்வதற்கு உதவப் போகிறது என்பதை கருத்தில் கொண்டு விசாரணை ஆணையம் சம்பந்தப்பட்டவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி உண்மை நிலை கண்டறிய வேண்டும். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்கான விசாரணை கமிஷன் என்று தமிழக அரசு அரசாணையில் பிறப்பித்திருந்தாலும் இந்த விசாரணை கமிஷன் நோக்கிலான இந்த விசாரணை என்னை பொறுத்தவரையில் ஜெயலலிதா மரணம் குறித்து மர்மத்தை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் என்றுதான் நான் கருதுகிறேன். ஜெயலலிதா மர்மம் குறித்து விசாரணை கமிஷன் என்றால்தான் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த மரணத்தை தெளிவுபடுத்துவதற்காக, ஆராய்வதற்காக, உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக முனைந்திருப்பது என்ற அடிப்படையில் இதை கொண்டால்தான் இதை பொருத்தமாக இருக்கும். இங்கு இது தொடர்பாக ஒரு விளக்கம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறது. 2G ஸ்பெக்ட்ரம் குற்ற வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு என்ற நிலைகளில் வழக்கு பதிவு செய்யப்படுமே. ஆனால் அங்கு எதை நோக்கி பிரச்சனையின் அடிப்படையில் வழக்கு பிரச்சனைக்கு உகந்ததாக கருதுவதற்கு, வழக்கை நடத்துவதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று வழக்கின் ஆவணங்களின் துணையின்றி தொடக்கத்திலேயே வழக்கை பரிசீலிக்கிற போதே நீதிமன்ற பதிவு நிலையிலேயே விசாரணைக்கு உகந்ததாக நீதிபதிகள் கருதுவதில்லை. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில், சொத்து குவிப்பு வழக்கில் அதற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுகிற நிலையில்தான் நீதிமன்றங்கள் வழக்குகளுக்கு உரிய கருப்பொருளாக விஷயமாக எடுத்துக்கொள்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அதில் சொத்து குவிப்பு நடந்திருக்கிறது, அதற்கான காரணங்களும் ஆதாரங்களும், நிகழ்ந்த பொருளாதார ரீதியிலான பரிமாற்றங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும் என்று அது குறித்தான தொடர்பான ஆவண நிலைகளின் தன்மைகளின் சாத்தியக்கூறுகள் கருப்பொருள் நிலையில் விஷயங்களின் அடிப்படையில் வழக்காக நீதிபதி நீதிமன்றங்களில் நீதியரசர் நிலையில் கருதுகிற நிலையிலேயே இந்த விசாரணை கமிஷன் தலைமை நீதியரசர் இது குறித்து அறியாததல்ல. அதே கண்ணோட்டத்தில்தான் இந்த ஆணையத்தையும், இந்த ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான சாராம்சத்தையும் நோக்கத்தையும் ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மம் குறித்து இந்த விசாரணை கமிஷன் மூலம் கண்டறிய முடியும். இந்த விசாரணை ஆணையம் முன் விசாரணையில் இயல்பான போக்கில் தானாக வந்து சேர்கிற உண்மை நிலை வெளியாகிற நிலையில்தான் இந்த விசாரணை கமிஷன் நோக்கம் நிறைவேறியதாக இருக்கும். ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை ஆராயப்பட இந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் விசாரணை கமிஷனுக்கான வழிகாட்டுதல்கள், எதன் அடிப்படையில் விசாரணை கமிஷன் செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டுதல்கள், தன்மைகள், எதை நோக்கி இந்த விசாரணை கமிஷன் பயன்பட வேண்டும் என்று எல்லாமே அரசு தரப்பிலிருந்து வரையறை செய்யப்பட்டிருக்கும். அந்த வரையறைக்கு உட்பட்டு செயல்படுகிற பொறுப்புத்தன்மை இந்த ஆணையத்திற்கு இருக்கிறது. ஒரு முதல்வர் நிலையில் இருந்தவர் மர்மம் என்ற அடிப்படையில் இந்த விசாரணை கமிஷன் முன் கொண்டு வரப்படுகின்ற விஷயங்கள் விசாரணை கமிஷன் விசாரிக்க அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற வரன்முறை வரையறைக்கு அப்பாற்பட்டு அதிகமாக இருப்பதாக நான் கருதவில்லை. விசாரணை ஆணையம் கட்டுப்பாட்டிற்குள் விசாரணைக்கு உட்படுத்தி விசாரணையை சுருக்கி தொகுத்து கருத்துரை தெரிவிக்கிற அளவிற்கு நடந்த விஷயங்கள் சிறியவைகள் அல்ல. இந்த விசாரணை கமிஷன் முன்வைக்கப்படுகிற கொண்டு வரப்படுகின்ற விஷயங்கள், தெரிந்த விவரங்கள், முன்வைக்கப்படுகின்ற ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் முழுமையாக இந்த விசாரணை கமிஷன் முன் எந்த ஒரு வரையறைக்கும் உட்படுத்தாமல் பரவலாக இது தொடர்பான எல்லா விஷயங்கள் குறித்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும் என்கிற நிலையில் வருகிற தொடர்பானவைகள் இவை என்று விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விசாரணை ஆணையத்தின் செயல்பாடு ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் இது இந்த பிரச்சனையின் சாராம்சத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று உண்மைத்தன்மை அறியும் வகையில் சம்பந்தப்பட்டவைகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்ற நிலையில் எது என்று கவலைப்படாமல் அரசு நிலை தரப்பிலிருந்து அமைக்கப்பட்ட இந்த விசாரணை கமிஷன் முன்பு ஜெயலலிதா மறைந்த முதல்வர் மரணத்திற்கு எது காரணமாக இருந்தது என்ற அடிப்படையில் இது தொடர்பான ஆவணங்களையும் எனது தெரியப்படுத்துதலையும் சத்திய பிரமாணமாக வைத்திருக்கிறேன். ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணையில் ஜெயலலிதா உடல்நிலையில் இருக்கிற தடயங்களும் சூழ்நிலைகளும் வெளிப்படையான அரசியல் காரணிகளும் நம்மிடையே இருக்க மருத்துவ ரீதியில், அறிக்கை ரீதியில் பங்கு குறைவாகத்தான் இருக்கிறது. வெளிப்படைத்தன்மை இல்லாத செயல்கள், நிர்வாகங்கள் என்று நிர்வாகத்துறையும் ஆளுங்கட்சியும் மூடி மறைத்து ரகசியம் காத்ததையும் விசாரணை ஆணையம் விசாரிக்க வேண்டியதிருக்கிறது. மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் ஜெயலலிதா மரண ரகசியத்தை விசாரிக்க முற்படுகிற விசாரணை கமிஷன் நிர்வாக ரீதியில் ஆட்சியாளர்கள் நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் மூடி மறைத்தவைகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவைதான் என்பதை விசாரணை ஆணையம் முன் வைக்கிறேன். ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த செட் பிரிவு பாதுகாப்பு தேவையில்லை என்று மாநில அரசு எப்போது உணர்ந்தது, எப்போது அனுப்பியது,
ஏன் தேவையில்லை என்று மாநில அரசு கூறியது? அதற்கான காரணத்தை மத்திய அரசிடம் மாநில அரசு என்ன காரணத்தை தெரிவித்திருக்கிறது? அல்லது மத்திய அரசே ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொண்டதா? தெரிவித்த காரணம் என்ன? எப்போது தகவல் கிடைத்தது என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். விசாரணை கமிஷனுக்கு விசாரணை செய்வதற்கான வழிகாட்டுதல்கள், குறிப்புகள் அரசால் கொடுக்கப்பட்டு இருக்கும். இத்துடன் விசாரணை கமிஷன் முன்வைக்க விரும்புகிற ஏதாவது இருப்பின் அரசின் பொது கோட்பாட்டின் குறிப்பிலான அடிப்படைகளையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது விசாரணை கமிஷன் கடமையாக இருக்கும். எனவே அரசு எதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறதோ அதை பற்றி மட்டும் அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அதை சுற்றியே வலம் வந்து கொண்டு அது குறித்து விசாரணை ஆணையம் விசாரணை மேற்கொண்டு அது சம்பந்தமான கோப்புகளின் அடிப்படையில் மட்டும் அரசின் தன்மையிலான அடிப்படையில் மட்டும் விசாரணையை முடிக்காமல் அரசு எதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறதோ அதை அரசு குறிப்பிடாத தன்மையில் வருகிற குறிப்புகளும் ஆவணங்களும் அடிப்படையிலும் விசாரணை ஆணையம் விசாரணை தன்மை முடிவடையும். முதல்வர் மரணம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய அம்சங்களில் குறிப்பிடாதவை அரசு குறிப்புகளில் விசாரணை ஆணையம் வழிகாட்டுதல்களில் இல்லை என்பதற்காக விசாரணை ஆணையம் விசாரிப்பதற்குரிய மூலத்தை கண்டுபிடிப்பதற்கான கருப்பொருளான விஷயங்களை புறம் தள்ளிவிட முடியாது. ஆணையம் அமைப்பதற்கான நோக்கம் அரசு வழங்கியிருக்கிற படிவ கேள்வி முறையிலான கேட்பு முறைகளை உள்ளடக்கியிருக்கிற இந்த குறிப்புகள் மூலம் உண்மைத்தன்மையை கண்டறிவதாகும். இத்துடன் அரசுக்கு கவனத்தில் வராத மக்கள் சொல்ல விரும்புகிறவைகள் பொதுமக்கள் நிலையிலிருந்தும் அமைப்புகள் நிலையிலிருந்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் வருகிற போது அது உண்மைத்தன்மை கண்டறிவதற்கான கருப்பொருளுக்கு தொடர்புடைய நிலைகளில் உண்மைத்தன்மை வெளிக்கொணர்தலில் உறுதுணையாக இருக்கும். எனவே இதன் அடிப்படையில் இருக்கிற விஷயங்களை விவரங்களை தவிர்த்துவிடக்கூடாது. அப்படி தவிர்த்தால் விசாரணை முழுத்தன்மை பெற்றதாக இருக்க முடியாது. விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான நோக்கம் அரசுக்கு பலனின்றி போய்விடும். அரசு எதிர்பார்க்கிற நோக்கம் நிறைவு பெறாமல் போய்விடும். அதே அடிப்படையில் விசாரணை தன்மையில் விசாரணையின் மூலம் உண்மை கண்டறிவதற்கான மூலப்பொருளில் ஒரு தெளிவு பிறப்பதற்கான வழிமுறையில் தொடர்புடைய விஷயங்களை எல்லாம் வெளியிலிருந்து செய்தியாக வருபவை எல்லாம் ஒருங்கிணைந்து விசாரணைக்கு உட்படுத்தி உண்மை நிலை கண்டறிய வேண்டும். ஒரு மாநில முதல்வர் நிலையில் இருந்தவரின் மரணம் அரசு சார்பில் விசாரிக்கப்படுகிற போது அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளும் செயல்பாடுகளும் சம்பந்தப்பட்டவர்களின் அரசியல் நடவடிக்கைகளும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால்தான் விசாரணை ஆணையத்தின் விசாரணை தன்மை முழுமை பெற்றதாக அமையும். ஒரு நீதி அரசர் நிலையிலிருந்து செயல்படுகிற விசாரணை ஆணையத்தின் தன்மையும் தாத்பரியமும் எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்க முடியும். உண்மை நிலை கண்டறிவதற்கான காரணிகள் எதுவும் விடுபடுதல் கூடாது என்கிற நோக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயம் இவரை சிகிச்சையில் கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் போயஸ் கார்டன் வேதா இல்லத்துக்கு வந்த பிறகுதான் அங்கு களப்பணியில் இருந்த காவலர்களுக்கும் செற்பிரிவு பாதுகாப்பு ஊழியர்களுக்கும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவரம் தெரிய வந்ததா? ஆளுங்கட்சி நிலையில் மருத்துவ ஆவணங்கள் என்று ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தில் புதிய ஆவணங்கள் இப்போது ஏதாவது ஊடுருவி இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை நிலை கண்டறிய வேண்டும். ஒரு மாநில முதல்வர் மரணம் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா மரணம் குறித்த விவகாரத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் பதவி நிலை, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு என்ற அடிப்படையில் இருக்கிற நிலையில் இதில் எந்த வேறுபாட்டு உணர்வும் இல்லாத அளவில் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்களும் விசாரணையில் ஆஜராகி தாம் வகித்து வரும் பதவிக்கு, அந்தஸ்துக்கு, செல்வாக்குக்கு கௌரவம் சேர்த்து ஜெயலலிதா மாநில முதல்வர் மரணத்திற்கு காரணமானவரை கண்டுபிடிக்கும் விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டு உண்மை நிலை தர வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் கருத்துக்கள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை சிகிச்சை விஷயத்தில் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருப்பதின் அடிப்படையில் அவர்கள் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அரசால் விசாரணை கமிஷன் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் நான் இங்கு தானாக முன்வந்து முன்வைப்பவர்கள் கூட ஒரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்து அரசே இதற்கான விசாரணை கமிஷன் என்ற கதவினை திறந்து செயல்பட துவங்கியிருக்கிற அடிப்படையில்தான் நான் இங்கு என் பதிவினை வைத்திருக்கிறேன். ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் உண்மைத்தன்மை அறிய வேண்டிய விஷயத்தில் ஜெயலலிதாவை சார்ந்தவர்களின் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டுதான் மரணத்திற்கு விடை தேட வேண்டியது இருக்கிறது. ஜெயலலிதா மரணம் குறித்து அறிய, மரணத்தில் இருக்கிற மர்மத்தை தீர்மானிக்க இந்த அரசியல் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் தான் ஜெயலலிதா மரண மர்மத்தை குறித்து தீர்மானிக்கிற விஷயமாக இருக்கிறது. என் தரப்பில் முன்வைப்பவை காலகட்ட அடிப்படையிலான என் கடிதங்கள் அடிப்படையிலானவை. அவை ஆட்சி நிர்வாக பதவி நிலைகளில் மேல்நிலைகளில் இருப்பவர்களிடம் அந்தந்த காலகட்டத்தில் பகிர்ந்து கொண்டவை. தேச பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் ஆற்றிய உரைகளும் இருக்கிறது. இதனை சார்ந்த சூழல்கள், அரசியல் ஆதாரங்கள் முன்வைத்திருக்கிறேன். ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை குறித்த செய்திகள் வெளியானதில் குரூப்ஸ் ஆஃப் ஜேர்னல்ஸ் தலைமையிலான பத்திரிகை ஊடக செய்திகள் முந்தி நின்றதா, தனித்து செயல்படக்கூடியவை என்ற அடிப்படையிலான இண்டிவிஜுவலிட்டி ஜேர்னல்ஸ் என்பவை செய்தி வெளியிடுதலில் முந்தி நின்றதா, செய்திகள் தருவதில் ஊடகங்களிடம் அரசு பாரபட்சம் காட்டியதா என்பதும், அது ஜெயலலிதா மரண விஷயம் வெளிப்படுத்திய இறுதி நேரத்தில் குழப்பம் ஏற்பட்டது எதனால் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சிகிச்சை நிலையோடு ஜெயலலிதாவுக்கு அன்றாட சுகாதார நிலைகள் பராமரிப்பு பணிகள் அன்றாடம் நிகழ்த்தப்பட்டதா? அப்படி நிகழ்ந்திருந்தால் அந்த பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் யார்?
இல்லை என்றால் உடல்நிலை சிகிச்சை இல்லாது சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கிற பணியில் தனிநபரின் அன்றாட கடமைகளான குளித்தல், சாப்பிடுதல், உடை மாற்றுதல் ஆகியவற்றிற்கு என்று ஏதாவது நியமிக்கப்பட்டார்களா? அப்படி இருந்தால் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த 75 நாட்களில் எத்தனை நாட்கள் இந்த பணியில் ஈடுபட்டார்கள்? ஜெயலலிதா உடல்நிலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது தொடர்ந்து கவனித்து வந்தார்களா என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சுகாதாரத்துறை ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை என்று இது குறித்து சிறப்பு கவனம் எடுத்து அவரது அருகில் செயல்பட்டதா? இதில் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள், ஊழியர்கள் குறித்த பங்கு என்ன என்பது குறித்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தடுத்த கட்ட சிகிச்சை என்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் மேற்கொண்டதாக கூறப்படும் சிகிச்சைகளுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அதிகாரப்பூர்வமாக ஜெயலலிதா நோயாளி என்ற அடிப்படையில் பொறுப்பெடுத்துக் கொண்டவர்கள் யார் யார்? இதேபோல் ஜெயலலிதா போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் பொறுப்பெடுத்துக் கொண்டவர்கள் யார் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா என்கிற பெண்மணியின் ஒரு மாநில முதல்வரின் மரணத்திற்கு விடை தேட அரசுக்கு உதவ இந்த விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி என் தரப்பை முன்வைத்திருக்கிறேன். அரசு தரப்பில் இந்த விஷயம் குறித்து முன்னெடுத்துச் செல்ல முன்வருகிற நிலையில் எனது தரப்பில் இருந்து அரசுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் தனிநபர் என்பது இங்கு அடிப்படை விஷயமாக இருக்கிறது. உடந்தையானவர்கள் என்பதும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே தனிநபர் நிலையில் இவர்களின் தவறுகள் மக்கள் பிரதிநிதிகளின் தவறுகளும் உடந்தை என்று இருக்கிற நிலையில் இவர்களின் தவறுகள் நாட்டிற்கு எதிரானதாக நிகழ்வதற்கு திரும்புவதற்கு அரசு நிர்வாக கட்டமைப்புகள் காரணமாக இருந்துவிடக்கூடாது. ஒரு மாநில முதல்வர் மரணம் மர்மம் என்று நீடிக்காமல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா என்கிற பெண்மணி ஒரு திரைப்பட நடிகையாக இருந்தவர். படிப்படியாக தன் வளர்ச்சியின் மூலம் எம்ஜிஆர் அவர்களால் அரசியல் வாரிசாக அதிமுக கட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். பின்னாட்களில் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார். தமிழக முதல்வராக பல காலகட்டங்களில் இருந்து வந்தார். தொடக்க காலத்தில் மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 1989 தமிழக அரசியலில் இருந்து வரக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் 1991 1996 வரையிலும், 2001 2006 வரையிலும், 2011 2017 வரையிலும் என்று தமிழக முதல்வராக, இப்போது 2016 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு 2014 டிசம்பர் 5 வரை தமிழக முதல்வராக இருந்து வந்தார். இடைப்பட்ட காலகட்டங்களிலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து நிலையில் இருந்து வந்தார். ஆடம்பரமும் ஊழலும் சொத்து குவிப்புமாக டான்சி நிழல் ஊழல் என்று பல வழக்குகள், தேர்தல் வழக்குகள் என்று இவர் மீது அரசு சார்பாகவும் தேர்தல் அதிகாரிகள் மூலமும் போடப்பட்டு விசாரணை நீதிமன்றங்களில் தீர்ப்பின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டும், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றங்களில் தண்டிக்கப்பட்டதுமாக மாறி மாறி தீர்ப்புகள் அமைந்தாலும், தேர்தல் கால வழக்குகளிலும் தண்டிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதுமாக நீதிமன்ற தீர்ப்பு நிலைகளில் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டு பல வழக்குகளில் விடுவிக்கப்பட்டதுமாக நிகழ்ந்ததும், சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற தண்டனையை உறுதி செய்து தண்டித்து ஜெயலலிதா இறப்பிற்கு பிறகு உச்சநீதிமன்றம் விடுவித்து இருக்கிறது. ஜெயலலிதாவின் அரசியல் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு வந்தார் என்பதுதான் இவரது அரசியலாக பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல அரசியலோடு மக்களை அணுக வேண்டும் என்று முழுமையான எண்ணம் கொண்டவராக செயல்வடிவில் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் கூட அவரது அரசியல் நடவடிக்கையில் அதை செயல்படுத்த முடியாத அளவில்தான் அவரது அரசியல் அமைந்தது என்பதைத்தான் காண முடிந்தது. 1991 1996 வரையில் அதிமுக தலைமையில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பொருளாதார நடவடிக்கைகளில் தனிப்பட்ட முறையில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களிடையே அந்த காலகட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் பொருளாதார நடவடிக்கைகளில் அவர்களின் செயல்பாடு தமிழக மக்களுக்கு மிரட்சியை ஏற்படுத்தின. வளர்ப்பு மகன் திருமணம் என்று அந்த காலகட்டத்திலேயே சுமார் 100 கோடிக்கு மேல் செலவு செய்து பிரம்மாண்ட திருமண நிகழ்வுகள் நிகழ்ந்ததாக ஊடக செய்திகளும் நடைமுறையில் அவர்களது நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருந்தது என்றும் அப்படி நடந்தது உண்மைதான் என்றும் தீர்மானித்து 1996 பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார். அதன் பிறகு ஜெயலலிதா மீது 1991 1996 வரையிலான காலகட்டத்தில் பொருளாதார குற்ற நடவடிக்கைகள், சொத்து குவிப்பு, டான்சி நில அபகரிப்பு, மயான கூரை வேதல், ஊழல் என்று இவர் மீது பல வழக்குகள் அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டது. சிறைத்துறையால் கைது செய்யப்பட்டு இருந்தவர் 2001 2க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேர்தலில் போட்டியிட்டதாக கூறி இவர் மீது வருவாய் வட்டாட்சியர் அளவில் தேர்தல் கால வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு தீர்ப்புகள் மேற்படி வழக்குகளின் அடிப்படையில் தேர்தல் கால குற்றங்களாக வழக்குகள் நிலையில் சந்தித்தவர். அப்போது ஒரு வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவத்தை இழந்தவர். 2011 மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக வந்த பிறகு 2015 பெங்களூர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு மீண்டும் அதே காலகட்டத்தில் தேர்தலையும் சந்தித்தார். இப்படி வெற்றிகளையும் தோல்விகளையும் அரசியலில் சந்தித்த ஜெயலலிதா அவர்கள் பல வழக்குகள் தம் வாழ்க்கையில் சந்தித்தார்.
பொருளாதார குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், வழக்குகளில் சிக்கிக்கொள்ளுதல், வழக்கை எதிர்கொள்ளுதல், வழக்கை காலதாமதமாக்கி வழக்கு காலத்தை நீட்டித்தல், வழக்கிலிருந்து விடுபட முயற்சித்தல், சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து தீர்ப்பு வருகிற நிலையில் மேல்முறையீடு சென்று வழக்குகளிலிருந்து விடுபட முயற்சித்தல் என்று வழக்கு எதிர்கொண்டு வழக்கு அரசியல் நடத்திய பெண்மணிதான் ஜெயலலிதா அவர்கள். போராட்ட வாழ்க்கையாகவே அமைந்துவிட்ட இவர் வாழ்க்கை, இவர் தன்மையிலேயே தான் கொண்டிருந்த அழுத்தமான அதீத பற்று, அதன் அடிப்படையில் ஒரு பகட்டினைத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்தார் என்பதுதான் இவரது அரசியல் வாழ்க்கையாகவே குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட பெண்மணிக்கு ஏற்படுத்தப்பட்ட மரணத்திற்கு அது காரணமாக இருக்கும் என்பதுதான் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு அரசை நடத்தக்கூடிய ஆளுங்கட்சியின் தீர்மானம் எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசு நிலையில் என் அன்புதம் கட்சி நம்பிக்கை கொண்டதினால்தான் ஜெயலலிதா உடல்நிலை விவகாரத்தில் விசாரணை ஆணையத்தின் முன் கொண்டுவரப்படக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் விசாரணை கமிஷன் ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் ஒரு தீர்மானத்திற்கு வர என் தரப்பிலான ஆவணங்களோடு நான் இந்த விசாரணை ஆணையத்தின் முன் ஆஜராகியிருக்கிறேன். தனது நிர்வாக திறமையின்மையில் சட்டம் ஒழுங்கு என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்து நாட்டின் உண்மையான நிலவரங்களை அரசுக்கு கொண்டு செல்லாமல் ஆளுங்கட்சி அடிப்படையில் செயல்பட்டதுதான் இன்று ஜெயலலிதா மரணத்தில் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சரியாக செயல்படாமல் போனதற்கு காரணமாக இருந்தது என்ற அடிப்படையில் இதற்கு காரணமாக தமிழக அரசு தலைமைச் செயலாளரும் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் ஒரு முதல்வராக ஒரு நடிகையாக இருந்து வரக்கூடிய நேரத்தில் அவர் தினம்தோறும் அன்றாட வழக்கமான பத்திரிகை படிப்பதும் தொலைக்காட்சியில் நாட்டின் நிகழ்வுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து அரசியல் சூழ்நிலைகளை கையாளுவதுமாக பலரை சந்திப்பதும் நிர்வாக ரீதியில் பலரை சந்திப்பதுமாக புத்தகம் வாசிப்பதுமாக ஒவ்வொரு நாளும் தொண்டர்களையும் அவரது கட்சி நிர்வாகிகளையும் என்று சந்திப்பதுமாக வருகிற செய்திகளை தமிழக மக்கள் அறிவார்கள். ஜெயலலிதா அவர்கள் எப்போதும் தனிமையை விரும்புபவர் என்றுதான் கூறப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் திரைப்பட நடிகையாக இருந்த காலகட்டத்திலேயே பேச்சு துணைக்கு இல்லாத போது புத்தகங்களை வாசிப்பதில் மூழ்கி விடுவதாகவும் அன்றாட வழக்கமான பணிகளோடு இப்படி இருந்தவர் ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை என்று அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலகட்டத்தில் மருத்துவமனையில் 75 நாட்களும் சுயநினைவோடு மருத்துவ சிகிச்சையில் தனக்கு என்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதிலும் மற்ற வழக்கமான பரிமாற்றங்கள் உரையாடல்கள் செய்யாமலா இருந்திருப்பார். ஜெயலலிதா அவர்கள் வெளியாட்களின் தொடர்பில் இருந்து துண்டித்து கொண்டு 75 நாட்களும் சுயநினைவோடு தனிமையில் இருந்தார், யாரையும் சந்திக்காமல் இருந்தார் என்று அவர்களது கட்சி பிரமுகர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. தினம்தோறும் நடமாடிக்கொண்டிருந்த வரையில் தம் அன்றாட பணிகளில் ஈடுபட்டு வந்தவர் ஜெயலலிதா அவர்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனேயே தனிமையை அவர் விரும்பி செல்கிற அளவிற்கு பார்வையாளர்கள் எல்லாம் தவிர்த்து தன் சுயமான அன்றாட பொழுதுபோக்குகளையும் நேரம் கடத்துகிற செயல்பாடுகளையும் போயஸ் தோட்டத்து வேதா இல்லத்திலேயே ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு வந்து விட்டாரா. மருத்துவமனைக்கு சென்ற அடுத்த நிமிடமே தன் இயல்பான நடவடிக்கைகளில் எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு தனிமையில் மருத்துவமனையில் 75 நாட்களும் இருக்கிற அளவிற்கு அவரை தனிமைப்படுத்தி கொண்டு செல்கிற அளவிற்கு அப்படி ஒரு விரக்தி ஜெயலலிதாவுக்கு ஏன் ஏற்பட்டது? எதற்காக என்று மனோதத்துவ ரீதியிலான சிகிச்சைகள் ஏதாவது ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? விசாரணை தன்மை குறித்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசு தரப்பில் விசாரணை கமிஷனுக்கு வழிகாட்டுதல்கள் செய்திருக்கிற நிலையில் மருத்துவ சிகிச்சை ஜெயலலிதா அவர்களுக்கு மேற்கொண்டதற்கான ஆதாரம் இறப்பு சான்றிதழ் ஆவணங்கள் என்று அரசு விசாரணை ஆணையத்திடம் அளித்திருக்கிற கோப்புகளின் எண்ணிக்கை முழு வடிவில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசு இந்த ஆணையத்திடம் பொறுப்பு ஒப்படைத்ததற்கான நிலைகளில் சரிபார்க்கப்பட்டு ஆதாரங்கள் அரசு தரப்பிலான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டதற்கான ஆதாரங்கள் தீர்மானம் செய்யப்பட்டு முழு தன்மையில் இந்த விசாரணை ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறதா? நிலுவை கோப்புகள் ஏதாவது அரசிடமிருந்து ஆணையத்தால் பெறப்படாமல் இருக்கிறதா? நிலுவை ஏதாவது இருப்பின் அது குறித்து அரசால் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இனி மேற்கொண்டு ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய கோப்புகள் குறித்து ஏதாவது அறிக்கைகள் அரசால் இந்த விசாரணை ஆணையத்திடம் ஒப்படைத்து ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் கோப்புகள் அரசு தரப்பிலிருந்து முழுத்தன்மையில் இவைகள்தான் என்று முடிவு செய்யப்பட்டு வரையறை செய்யப்பட்டிருக்கிறதா? புதிய ஆவணங்கள் எதிர்காலத்தில் உருவாக்கப்படாமல் இதனால் தடுக்க முடியும். இவை அனைத்தும் சீரிய நிர்வாகத்திற்கான அடிப்படை என்றுதான் அரசும் நிர்வாகத்தை வகுத்து செயல்படுத்தி வருகிறது. ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டுகளை நேரடியாக எடுத்து வைப்பவன் அரசின் மீது நம்பிக்கை கொண்டவனாக, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக, நாட்டின் மீது பற்றுள்ளவனாக, இறையாண்மை மிக்கவனாக, தேசத்தின் பாதுகாப்பு அம்சத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனாகத்தான் நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் உருவான ஜனநாயக கட்டுக்கோப்புகளின் அடிப்படையில் உருவான அன்புதயம் கட்சி நிறுவன தலைவராகவும் இருக்கிறேன். ஒரு விசாரணைத்தன்மையின் விசாரணைக்கான கால அவகாசம் அரசால் நிர்ணயிக்கப்படும். ஒரு விசாரணைத்தன்மைக்கான தேவைப்படும் கால அவகாசம் விசாரணை ஆணையம் தலைவர் வரம்புக்கு உட்பட்டது. ஒரு விசாரணைத்தன்மைக்கு உண்மை வெளிப்பட தேவையான காலகட்டம் கருத்தில் கொண்டு முன்வைப்பதற்கான வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு முன்வைப்பது ஒரு உறுதிமொழி கொடுப்பவரின் விஷயமாகும். இந்த உறுதிமொழி கொடுப்பவர் நிலையில் நான் இருக்கிறேன். இந்த விசாரணை ஆணையத்தின் முன் கொண்டு வரப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் கால வரம்பின்றி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு காலம் கடந்த குற்றவாளிகளும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர்களும் சாட்சிகளும் அடுத்தடுத்து ஜெயலலிதா மரண விவகாரத்தை எப்படியெல்லாம் கொண்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு
ஜெயலலிதா மரண விவகாரத்தை அரசு உறுதி செய்த காலகட்டம் மட்டும் விசாரிக்காமல் விசாரணை ஆணையம் அமைக்கும் வரையில் குற்றம் மற்றும் குற்றம் தொடர்பானவர்கள் என்று சம்பந்தப்பட்டவர்களின் அரசியல் சூழல்கள், அரசியல் நிலைகள், நடவடிக்கைகள் என்று இதனோடு தொடர்புடையவைகள் என்று நான் இந்த விசாரணை கமிஷன் முன் கொண்டு வருகின்ற விஷயங்கள் ஜெயலலிதா மரணத்திற்கான உண்மை நிலை கண்டறிவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதாவின் மரண செய்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தேதிக்கு பிறகுமான சூழ்நிலைகள், செய்திகள் இங்கு அடித்தளமாக இருக்கின்றன. இவை அனைத்தும் ஜெயலலிதா மரணத்தை சுற்றியே அமைந்திருக்கின்றன. அதனால் இது விசாரிக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. ஜெயலலிதா என்கிற ஒரு பெண்மணியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவர் அரசியல் வாழ்க்கை குறித்தும் இங்கு இந்த விசாரணை ஆணையத்தில் முன்வைப்பது கூட ஜெயலலிதா மரண விவகாரத்தில் விசாரணை தன்மையில் உண்மை கண்டறிவதற்கான காரணியாக அமையும். மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவரது பாலிய காலத்தில் அவரது தாயாரோடு இருந்து வந்ததும், அவரது தாயாரும் கலைத்துறையை சார்ந்த திரைப்பட நடிகை என்ற முறையில் ஜெயலலிதாவை ஒரு நடிகையாக உருவாக்கினார். பள்ளி படிப்போடு ஜெயலலிதா கல்வி முறை பெற்றிருந்தாலும் ஆங்கில புத்தக வாசிப்பில் ஈடுபாடு கொண்டவர். ஜெயலலிதா ஒரு தனிமையை விரும்பி மற்றவரிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிற பழக்கத்தை கொண்டிருந்தார் என்பது அறிய முடிகிறது. அப்படி தான் இருந்து வருவது ஒரு பெண்மின் அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு என்று கருதி, அப்படி இருந்தாலும் தன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டிக்கொள்வது தனக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கும் என்று கருதுகிற மனப்போக்கு கொண்டிருந்த பெண்மணியாக இருந்ததால் அரசியலுக்கு வந்த பிறகு முதல்வர் நிலையிலும் இப்படியே தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். இயல்பிலேயே திரைப்படத்துறையில் தனக்கு ஈடுபாடு இல்லை என்று ஜெயலலிதா கூறினாலும் பின்னாட்களில் அவர் இருந்த நடிப்பு தொழிலில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் இருந்த மனப்போக்கு அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் அரசியலிலும் அப்படியே செயல்பட்டு வந்தார் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஜெயலலிதா அவர்கள் அவரது தாயாரின் மறைவுக்கு பிறகு தனிமையில் இருந்தவர் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வந்தார். அரசியலில் நுழைந்து வெற்றியும் அடைந்தார். 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஜெயலலிதா முதல்வர் நிலையில் இருந்த சில மாதங்களிலேயே இவரோடு திருமதி வி.கே. சசிகலா என்கிற ஒரு பெண்மணி இவரது தோழி என்று ஆன பின்பு இவருடனேயே நிழலாக தொடர்ந்து கொண்டு ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து வேதா இல்லத்திலேயே அவருடன் இருந்து வந்தவர்தான் இந்த திருமதி வி.கே. சசிகலா. பின்னாட்களில் இவரே தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி என்கிற அளவிற்கு நம்பிக்கைக்கு உரியவராக இருந்ததாக அறியப்படுகிறார். இவர்தான் ஜெயலலிதாவின் உற்ற தோழி எனவும் தமிழகம் முழுவதும் அறியப்பட்டார். ஜெயலலிதாவின் கடைசி காலம் வரை அவருடன் இருந்துள்ளார். இந்த திருமதி வி.கே. சசிகலா என்கிற பெண்மணி தான் ஜெயலலிதா என்கிற பெண்மணியின் அரசியல் கட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் ஜெயலலிதா உடனேயே இருந்து உடன் சென்று உடனிருந்து வந்தவர் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தெரிகிற நிர்வாக பிரதிபலிப்பாக திருமதி வி.கே. சசிகலா இருந்தார் என்பது தமிழகம் அறியப்பட்ட விஷயமாக இருக்கிறது. இப்படி செயல்பட்ட திருமதி வி.கே. சசிகலா ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாது செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதில் தமிழக தலைமைச் செயலாளர், மாநில டிஜிபி பங்களிப்பு குறித்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்கிற பெண்மணி மரணம் குறித்து சர்ச்சை, மர்மம் என்று விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் இதன் உண்மைத்தன்மை குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டிய அவசியமும் தேவையும் அரசுக்கு இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்த பிரச்சனை என்று எவரும் ஒதுக்கிவிடாதபடி இந்த பிரச்சனை நாட்டின் பொது பிரச்சனையாக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் இந்த பிரச்சனையின் கவனம் செலுத்தி நுண்ணிப்பாக உற்று நோக்கத்தக்க அளவில் ஆகியிருக்கிறது. எனவே பிரச்சனை மூடி மறைத்திடவோ வெளிச்சத்திற்கு வராமல் தடுத்திடவோ செய்து உண்மை நிலை வெளிவராது இருக்கிற விஷயங்கள் இந்த விசாரணை கமிஷன் விசாரணையின் மூலம் வெளிக்கொணர வேண்டும். இப்பிரச்சனையின் தொடர்புடையவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள்தான், தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள்தான். ஒரு நீதிமன்றத்தின் மூலம், ஒரு புலனாய்வின் மூலம் விசாரிக்கப்பட வேண்டிய பிரச்சனைக்கு தீர்வாக அரசே ஒரு விசாரணை கமிஷன் மூலம் உண்மைத்தன்மை கண்டறிய விசாரணை கமிஷன் அமைத்திருக்கும் நிலையில் அன்புதயம் கட்சி நிறுவன தலைவர் நிலையில் நான் விசாரணை கமிஷன் முன் விசாரணையில் ஆஜராகி என் தரப்பு கருத்துக்களை ஆவணங்களுடன் முன்வைக்கிறேன். மறைந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்த ஐயப்பாடு குறித்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிவிப்பது கூட ஒரு மாபெரும் குற்றம் என்று கருதப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்போது இது குறித்த ஐயம் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலேயே உருவாகி வெளிவருகிற செய்திகள்தான் இந்த ஐயப்பாட்டுக்கு உறுதித்தன்மை சேர்த்துள்ளது. ஒரு மாநில முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை என்ற அடிப்படையிலும் தீவிர மருத்துவ சிகிச்சை கண்காணிப்பில் உள்ளார் என்ற அடிப்படையிலும் இப்பிரச்சினை குறித்து அவரது கட்சி தொண்டர்கள் கலங்கி உருக்கத்தில் கண்ணீர் பெருக்கோடு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நான் ஒரு அரசியல் கட்சியாக அன்புதயம் கட்சியின் நிறுவன தலைவராக என் கருத்துக்களை ஜெயலலிதா உடல்நிலை குறித்த ஐயப்பாட்டை பகிரங்கமாக முன்வைப்பது என்பது கூட ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஒரு மாநில முதல்வருக்கு, ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வரும் ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை திசை திருப்பப்பட்டு அரசியல் சூழ்நிலை சுமூகத்தன்மையை குலைத்து விடுமோ என்கிற எண்ணமும், ஒரு பிரதான அரசியல் கட்சியின் நண்பகத்தன்மையை மக்களிடம் கேள்விக்குறாக்கி விடுமோ என்கிற முன்னெச்சரிக்கை கவனத்தோடு விழிப்புணர்வோடு இப்பிரச்சனையை கையாள வேண்டும் என்று முடிவெடுத்தேன்.
இந்த அடிப்படையில் இப்பிரச்சினையை அணுக அரசு மட்டத்திற்கே கொண்டு செல்ல முடிவு எடுத்து மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாக உள்ள முதல்வர் அவர்களின் நேரடி கவனத்திற்கு தமிழக அரசு தலைமைச் செயலாளர் மூலம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சர்ச்சைக்கு முடிவு கட்ட எண்ணினேன். எண்ணியபடியே இதை மிக கவனமாக உற்று பார்த்து நான் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குணமடைய வேண்டும் என்று 23/9/2016 அன்று எழுதிய கடிதத்திற்கு பிறகு இப்போது 3/10/2016 முதல்வர் ஜெயலலிதா பெயரிட்டு தலைமைச் செயலக முகவரிக்கு எழுதிய கடிதத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள், மீடியாக்கள் மௌனம் காத்துக்கொண்டிருக்கிற நிலையில் எதிர்க்கட்சிகள் யூகங்களாக செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கையில், இதை அரசியலாகவும் நடத்தி கொண்டிருக்கையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் முதல்வராகிய நீங்கள்தான் உங்கள் உடல்நிலை குறித்து நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் உங்கள் அறிக்கையால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்பதை நீங்கள்தான் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கடிதத்தை அன்பதயம் கட்சி நிறுவனர் தலைவர் என்கிற நிலையில் நான் முதல்வர் நிலையிலிருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கு தலைமைச் செயலக முகவரியிட்டு எழுதியிருந்தேன். இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் எனக்கு அரசு தரப்பிலிருந்து கிடைக்கவில்லை. ஜெயலலிதா ஒரு முதல்வர் என்ற நிலையில் அவரது உடல்நிலை குறித்த விஷயத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட செய்திகள் மட்டும்தான், உடல் நலம் பூர்ணம் குணமடைந்து வருவதாக என்று செய்திகள் மட்டும்தான் வெளிவருகிறதே தவிர, சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிற நோயாளியை, தமிழக மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா என்கிற நோயாளியை அவரது மரண செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட பிறகு பிணமாக சடலமாக கல்லறைக்கு கொண்டு செல்ல மக்கள் பார்வைக்கு ஜெயலலிதா கொண்டு வரப்பட்ட பிறகுதான் அவர் முகத்தையே அனைவரும் பார்க்க முடிந்தது. தமிழகத்தில் ஒருவர் கூட அப்போலோ மருத்துவமனையில் நோயாளி என்று அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா முதல்வரை பார்க்கவில்லையா? யாரும் பார்த்ததாகவே சொல்லவில்லையே. பார்த்ததாக சொல்பவர்களும் இப்போது இல்லை என்று மீடியாக்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. பார்த்தேன் என்று சொல்பவர்கள் கூட முழுமையாக ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் உண்மை அவர்களை தொண்டைக்குழிக்குள் இருந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பதை மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் நிலையில் கூட அதைத்தானே பார்க்கிறோம். மக்களிடம் காட்டக்கூடாது, யாரொருவரும் பார்த்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு மூடி மறைத்து மறைக்கப்பட்ட ரகசியமாகவே ஜெயலலிதா மரணம் ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை. இப்படி ஒரு ரகசியம் குறித்த உண்மையை வெளிக்கொணர்வதற்கு அரசால் ஒரு நீதி அரசரை தலைவராக கொண்டு அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையமாகவே இந்த விசாரணை ஆணையத்தை நான் காண்கிறேன். ஒரு உண்மையை வெளிக்கொணர்வதற்கு ஒரு அரசு மட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற இந்த விசாரணை கமிஷனிடம் நான் ஆஜராகி இருக்கிறேன். அரசின் தவறுகளை அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டி கொண்டு வருகின்றன. மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் நிர்வாக ரீதியில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சமீப காலத்தில் பிரபலம் என்று அரசு ஆளுங்கட்சி கருதுகிற நபர்கள், நான் அரசியலுக்கு வரமாட்டேன், ஆனால் அரசுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பேன், ரணப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்வது ஒரு அரசுக்கு எதிரான மக்களை தூண்டிவிடுகிற அதே நேரத்தில் அரசின் மீது, அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுகிற செயல்பாடுகளும் செய்வதை இப்போது தேச துரோக குற்றமாக கருதி காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் அரசு நிர்வாக ரீதியில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு பதிலாக அரசின் கொள்கை முடிவுகள் அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், பிரபலங்கள் என்றால் விளக்கமளிப்பதும், நீதிமன்றம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறதா என ஆராய உத்தரவு பிறப்பிப்பதும், காவல்துறை சட்ட வல்லுநர்களை கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் செயல்பாட்டில் நடவடிக்கை எடுக்க குற்ற முகாந்திரம் இருக்கிறதா என சட்ட வல்லுநர்களை கொண்டு ஆய்வு நடத்துவதற்கும், பிரபலங்கள் கிளப்புகிற சர்ச்சைகளும் அதிகாரிகள் நிலையில் விளக்கமளிப்பதற்கும் நீதிமன்றத்திற்கு வழக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காமல் பிரபலங்களை அறிவுறுத்தி விடுதலை செய்வதுமாக இருந்தால் இந்த பிரபலங்களுக்காகவே நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கண்காணிப்பதற்கு அரசுக்கு நேரம் சரியாகிவிடும். அரசு மற்ற நிர்வாக நடவடிக்கைகள் பார்க்க வேண்டியதில்லை. மக்கள் நிலையில், நாட்டின் நிலையில் எந்த முடிவையும் தீர்மானத்தையும் எடுத்து செயல் நடவடிக்கை நிர்வாகம் நடத்தவே நேரமில்லாமல் போய்விடும். அரசு நிர்வாக ரீதியில் எடுக்க வேண்டிய விஷயங்களில் ஜனநாயக முறைப்படி கருத்துக்களை சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் கருத்துக்களை சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிரபலங்கள் என்று ஆளுங்கட்சி கருதுகிற நபர்கள் அரசு நிர்வாகத்தை சுமூகமாக சூழ்நிலையில் செயல்பட விடாமல் செய்தல், செயல்படுவதை தடுத்தல், அமைதியான சூழ்நிலைகளை சீர்குலைத்தல், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை ஏற்படுத்துதல், மக்களை அரசுக்கு எதிராக தூண்டிவிடுதல், மக்களை தவறான பாதைக்கு திசை திருப்புதல், இன்று நாட்டிற்கும் மக்களுக்கும் அரசுக்கும் சுமூக நிலையை, அமைதியான சூழ்நிலைகளை கிடைப்பேன் என்று பகிரங்கமாக பேச்சின் தன்மையில் வலைத்தளங்களின் மூலம் ஊடகங்களின் மக்களிடையே பரப்பிவிடுகிற செய்திகளின் அடிப்படையில் இந்த பிரபலங்களின் வீட்டிற்கு ஆளுங்கட்சியால் அரசு தரப்பில் அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்து தேசத்திற்கு எதிரான அவர்களின் செயல்பாடுகளுக்கு ஊக்குவிக்கிறதே தவிர நிர்வாக ரீதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கருதி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது இல்லை. தினம்தோறும் சர்ச்சையாக செய்தியை வெளியிட்டு மக்களிடம் அன்றாடம் செய்தியின் மூலம் தான் வெளிவர வேண்டும் என்று களமிறங்குகிற பிரபலங்கள் மக்கள் நலப்பணி ஆற்றுகிறேன் என்று மக்கள் மத்தியில் களத்திற்கு வருகிற நிலையில் அவர்கள் பேச்சு செயல்பாடு மீது வருகிற சர்ச்சைகளுக்கு அரசு ரீதியில், நிர்வாக ரீதியில் நடவடிக்கை எடுக்கிற ஆராய்கிற விஷயமாக வெளிவருகிற போது அவர்கள் மீது நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்து கொள்ள இந்த பிரபலங்கள் களத்திற்கு சென்று மக்களை சந்திக்காமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை ஊடகங்கள் மூலம் பரவிவிட்டு அரசுக்கு நெருக்கடியை உருவாக்கிய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது.
இவர்கள் அரசு நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள எடுக்கிற முயற்சியாகவும் இவைகள் இருக்கிறது. ஒரு கருத்தை சொல்வது அது தவறாகவும் சர்ச்சையாகவும் ஆகிற நிலையில் அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து மக்களிடம் குழப்பம் விளைவித்து ஊடகங்கள் செல்வாக்கு பெற்றுவிட்டால் நிர்வாகத்துறை மூலம் நடவடிக்கைகளிலிருந்தும் காவல்துறை நீதித்துறை நடவடிக்கைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள கையாளுகிற உபாயமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிற சமீபகால போக்குகள் அதிகமாகி போய் இருக்கிற நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பறிபோகிற நிலை நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் நிலையில் பிரபலங்கள் என்ற முக்கியத்துவம் கொடுத்து அரசு கையாளுகிற போக்கு எதிர்காலத்தில் அரசுக்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பில் ஜனநாயக பங்களிப்பின் மீது மக்கள் ஒரு சாதாரண குடிமகன் மக்கள் நிலையில் யோசிக்கக்கூடிய துர்பாகிய நிலைக்கு அரசு இன்றைய நாளில் வழிவகுப்பதாகவும் எதிர்காலத்தில் ஜனநாயக கட்டுக்கோப்பை சிதைப்பதற்கும் இந்த நடைமுறை இப்போது வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எச்சரிக்கையோடு அரசு நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மக்கள் நிலையில் பாரபட்சமான நடைமுறை ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு வெளிப்படையாக அதிகாரிகள் நிலையில் வெளிப்படுகிற தன்மை இதுவரையில் செயல்பாட்டில் செயல்படுத்தி வந்ததை இதில் தவறான நடைமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்று அதிகாரிகள் உணராத நிலை நிர்வாக சீர்குலைவு தடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பொதுமக்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை, பிரபலங்கள் என்றால் அவர்களுக்கு விளக்கம் என்று அரசு நிர்வாக ரீதியில் இரட்டை நிலை கொள்கை கடைபிடிப்பது வெளிப்படையாக தெரிகிறது. பொதுமக்கள் நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து சர்ச்சை எழுப்பியவர்கள் என்று காவல்துறையால் கைது நடவடிக்கை தொடர்கிறது. மக்கள் பிரதிநிதி நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து சர்ச்சை எழுப்பியவர்கள் மீது காவல்துறையால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சுகாதாரத்துறை தொடர்பான ஒரு பிரச்சனையை மக்கள் எழுப்பிய போது சார்புத்துறை மக்கள் மீது நடவடிக்கை எடுத்து வந்தது. இதே சுகாதாரத்துறை தொடர்பான நடவடிக்கை எடுக்காதது குறித்து மக்கள் சுட்டிக்காட்டுகிற போதுதான் மக்கள் மீது ஒரு பிரச்சனையை எழுப்பியதாக சர்ச்சையாக்குவதாக மக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுக்கிறது. ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அரசு ஆணை பிறப்பித்து நடைமுறை பயன்பாட்டிற்குரியதாக உறுதி செய்து மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் குறித்து ஆதாரப்பூர்வமற்ற வகையில் அந்த விஷயத்தை சர்ச்சையாக்கி மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிற வகையில் சர்ச்சையை ஒரு பிரபலத்தால் பிரபலமாக்கி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அரசுக்கும் நிர்வாகத்துறைக்கும் நெருக்கடி ஏற்படுத்துகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்புகிறது. ஆனால் அந்த பிரபலம் மீது நடவடிக்கை எடுக்காமல் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் அளவில் பொதுமக்கள் நிலையில் சர்ச்சை எழுப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பிரபலங்கள் என்றால் விளக்கம் அளிக்கப்படும் என்று பகிரங்கமாக செய்திகள் பேட்டியளிக்கிறார்கள். இது குறித்து இந்த பிரபலம் மீது காவல்துறை நடவடிக்கை இல்லாதது குறித்து ஒருவர் நீதிமன்றத்தை அணுகுகிற போது முகாந்திரம் இருந்தால் வழக்கு போடலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. காவல்துறை சட்ட வல்லுநர்களை கொண்டு அந்த பிரபலம் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருக்கிறதா என்று ஆராய்கிறது. பிரச்சனை இல்லை என்று காவல்துறை முடித்து வைக்கிறது. ஜெயலலிதா உடல்நிலை விவகாரத்தில் அவருடைய உடல்நிலை குறித்து யாரும் அறியாத நிலையில் முதல்வர் உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிற நிலையில் அரசு இந்த விஷயத்தில் தயக்கம் காட்டுகிற நிலையில் இதனால் மக்களிடம் எழுந்த ஐயப்பாட்டின் அடிப்படையில் உருவான சர்ச்சை குறித்து தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் மக்களுக்கு முதல்வர் உடல்நிலை குறித்து தெளிவுபடுத்தாமல் விளக்கமளிக்காமல் இருந்தார். மக்களிடம் எழுந்த ஐயப்பாட்டை தெளிவுபடுத்த எந்த முகாந்திரத்தையும் பார்க்கவில்லை. காவல்துறையும் முகாந்திரத்தை பார்க்கவில்லை. ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஐயப்பாடு எழுப்பிய மக்கள் மீது நடவடிக்கை எடுக்க முகாந்திரத்தின் தன்மை நிலையில் ஆராயப்படாமல் காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வதந்தி பரப்பியவர்கள் என்று மக்கள் மீது வழக்கு காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அங்கு எந்த முகாந்திரத்தில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று காவல்துறையிடமும் தமிழக அரசு தலைமைச் செயலாளரிடமும் கேள்விகள் எழுப்பியதாக தெரியவில்லை. ஆனால் வழக்கு மட்டும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவகாரம் குறித்து விளக்கம் கேட்டதாகவும் தெரியவில்லை. பிரச்சனையின் அடிப்படையில் இப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து இப்போது ஆராய்வதற்கு பதிலாக தனி மனிதர்களின் தன்மையில் அவரது தகுதி செல்வாக்கு என்று தராதரம் பார்த்த நடவடிக்கை பார்க்கிற தன்மையின் வெளிப்பாடுகள்தான் இன்று ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்படி தகுதி செல்வாக்கு பதவி அந்தஸ்து என்று தகுதி தராதரம் பார்க்காமல் அரசு சரியாக நடந்திருந்தால், நிர்வாகம் சீரிய முறையில் நடந்திருந்தால் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களின் மரண விவகாரத்தில் குற்றவாளிகளும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர்களும் அன்றே கண்டறியப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தி இருக்க முடியும். பொருளாதார நடவடிக்கைகளில் லஞ்சம் ஊழல் மீதான நடவடிக்கைகளில் அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் நடந்தேறுவதை விட அபாயகரமான நடவடிக்கை குற்ற நடவடிக்கை இவர்களால் அரங்கேற்றப்படுகிறது என்ற நிலையில் மக்களை ஒரு விதத்தில் அச்சத்தில் வைத்துக்கொண்டு ஒரு அரசை நடத்த வேண்டும் என்று செயல்படத் தொடங்கியதன் விளைவு ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு தலைமை நிலையில் மாநில முதல்வர் நிலையில் இருந்தவரை படுக்கையில் வீழ்த்தி இவரை வைத்துக்கொண்டு 75 நாட்கள் ஆட்சி நடத்தக்கூடிய அளவிற்கு ஆளுங்கட்சிக்கு தைரியமும் எதிர்க்கட்சிகளுக்கு துணிச்சலும் அதிகாரிகள் நிலையில் சாமர்த்தியத்தனமும் தமிழகத்தில் நடந்தேறி இருக்கிறது என்றால் உள்நாட்டு பாதுகாப்பும் சட்டம் ஒழுங்கும் இவர்கள் நிர்ணயித்திருப்பதுதான் என்று முடிவெடுத்து செயல்படுகிற தன்மை இன்று மக்கள் நலன் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய இவர்கள் நடவடிக்கை நாளை நாட்டின் நலன் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உறுதித்தன்மை நிச்சயம் இருக்கிறது.
மாநில சுயாட்சி கொள்கையை பிரதானமாக கொண்ட ஆளுங்கட்சியும் மாநில சுயாட்சி அதிகாரத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிற தலைமைச் செயலாளர் நிர்வாகமும் ஜெயலலிதா மரணத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டது. இனி ஜெயலலிதா மரண விஷயத்தை மத்திய அரசு எப்படி எடுத்து கையாளப் போகிறது? நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயத்தில், சட்டம் ஒழுங்கு விஷயத்தில், சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்துறையின் பங்களிப்பின் அவசியத்தை எதிர்காலத்தில் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உருவாகி இருக்கிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பான விவகாரத்தின் அடிப்படையிலான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் மாநில சட்டம் ஒழுங்காக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்துறை பங்களிப்பின் துணையோடு செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டம் மத்திய அரசு இயற்ற விசாரணை கமிஷன் பரிந்துரை செய்ய வேண்டும். ஏற்கனவே பயங்கரவாத தடுப்பு மையம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு தமிழக அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இங்கு மக்கள் பிரதிநிதிகளின் தன்மையில், அதிகாரிகளின் தன்மையில் சிறப்புரிமைகளும் அதிகாரங்களும் என்று இருக்கிற நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் இவர்களால் மேற்கொள்ளப்படுகிற குற்ற நடவடிக்கைகள் இவர்கள் மீதான நடவடிக்கைக்கு விசாரணைக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. இவர்களுக்கான பிரிவில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள விசாரணை கமிஷன் பரிந்துரை செய்ய வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை குறித்தும் உடல்நிலை குறித்தும் முரண்பட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் கட்சி தலைவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர்களுமாக தமிழக ஆளுநர் என்று தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா உடல்நிலை குறித்து அறிய அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிற நிலவரங்களை ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. ஜெயலலிதா உடல்நிலை குறித்தும் சர்ச்சை நிலை குறித்தும் அவரது உடல்நிலை உண்மைத்தன்மை குறித்தும் ஐயப்பாடுகளும் எழுப்பப்படுகின்றன. அது வதந்தி, புரளி, திட்டமிட்ட அவதூறு என்றெல்லாம் செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருந்தன. இதில் பொதுமக்களும் செய்திகளை பேச்சளவில் பரிமாறிக்கொண்டார்கள். இப்படி பரிமாறிக்கொண்டவர்கள் தமிழகத்தில் வெகுவாக இருக்க, சிலர் மட்டும் வலைத்தளங்கள் மூலம் இந்த செய்தியை மக்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சுமார் 40க்கும் மேற்பட்டவர்கள் மீது காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்ற வழக்குகள் வரையில் அவர்கள் காவல்துறையால் கொண்டு செல்லப்பட்டு இருந்தார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியும் முதல்வரின் உடல்நிலை குறித்த ஐயப்பாட்டை அவர் செய்தியாக பதிவு செய்து இருக்கிறார். இப்படிப்பட்ட தமிழக சூழலில் மத்திய அரசில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தை சார்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மாநில நிலவரம் குறித்து ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு சரியான தகவலை தெரிவித்தாரா? தமிழக மாநில சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து இவர் மத்திய அரசுக்கு எந்த விஷயம் குறித்து எல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார்? ஜெயலலிதா உடல்நிலை குறித்த நிலவரங்கள் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மாநில அரசு தெளிவுபடுத்தாமல் இருக்கிறது. சந்தேகம் எழுப்பும் மக்கள் மீது நடவடிக்கை என்று காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி தமிழக நிலவரங்கள் ஜெயலலிதா ஒரு மாநில முதல்வர் என்ற அடிப்படையில் அவரது உடல்நிலை குறித்த விஷயங்கள் மத்திய அரசுக்கும் உள்துறைக்கும் தமிழக சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் மத்திய அமைச்சர்கள் நிலையில் எந்த விஷயம் குறித்து எல்லாம் மத்திய அரசுக்கு கொண்டு சென்று தமிழக நிலவரங்களுக்கு நிவாரணம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். மத்திய அமைச்சர்கள் அவர்கள் சார்ந்த மாநில கட்சி தலைவர்களிடம் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து உறுதித்தன்மை செய்தி ஏதாவது பெற்று இடைக்கால அறிக்கை என்று பெற்று மத்திய உள்துறைக்கு அவர்கள் சார்ந்த கட்சி சார்பாகவும் மத்திய ஆளுங்கட்சி என்ற நிலையில் அனுப்பியிருக்கிறார்களா என்பதும் விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஜெயலலிதா மரணம் குறித்த விவகாரத்தில் தமிழகத்தில் அரசியல் சூழல் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி அதிமுக தலைமையில் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாற்றாக அமைகிற வேளையில் கட்சி நிலையில் முடிவு செய்து மேதக ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தும் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய திரு வி.கே. சசிகலாவின் கோரிக்கை மனு ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கு தீர்ப்பு நீதிமன்றத்தில் வர இருக்கிறது என்று ஆளுநர் எதிர்நோக்கி திருமதி வி.கே. சசிகலாவின் மனுவை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் மத்திய உள்துறையின் அமைச்சர் மூலம் ஆளுநருக்கு தகவல் வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. அதே நேரத்தில் இப்போது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் கட்சி நிலையிலும் ஆட்சி நிலையிலும் இரு தலைமைகளின் அடிப்படையில் முரண்பாடுகள் எழுந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மாநில ஆளுநருக்கும் உள்துறைக்கும் எதிர்க்கட்சிகளால் கொண்டு செல்லப்பட்ட போதும் ஏற்கனவே ஆளுங்கட்சியான அதிமுக ஒரு அணியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. திருமதி வி.கே. சசிகலா தரப்பினர் திரு டிடிவி தினகரன் அணி கட்சி நிலையில் ஆதரவு நிலையில் இருந்தவர்கள் 18 பேர் அரசுக்கு ஆதரவில்லை என்ற அடிப்படையில் ஆளுங்கட்சி அணியிலிருந்து ஒரு பிரிவினர் முதல்வர் நிலையில் மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று வெளியேறி விடுகின்றனர். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான அணி 10 சட்டமன்ற உறுப்பினருடன் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக ஆட்சி நிலையில் இருந்து வரக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு ஆதரவளிப்பதாகவும் இணைந்து கொள்கிறது. இந்த நேரத்தில் திருமதி வி.கே. சசிகலா தரப்பிலான ஆட்சி தமிழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட பிறகு ஆளுங்கட்சி அணிக்கு ஆதரவாக இருந்த 18 பேர் வெளியிலிருந்து இப்போது இருக்கிற முதல்வர் நிலையில் மாறுதல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் திருமதி வி.கே. சசிகலா தரப்பிலான தினகரன் அணியில் இருக்கிற 18 பேர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான 10 பேர்களும் என இவர்கள் ஆதரவு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்ற நிலையில் அதிமுக கட்சி என்ற ஆட்சி நிலையில் இருக்கிற திரு வி.கே. சசிகலா ஆதரவால் முதல்வர் பதவிக்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக உள்ள பெரும்பான்மை ஆட்சிக்கு சிக்கல் எழுகிறது. இந்த நேரத்தில் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும்,
இப்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு கோரிக்கையும், தமிழக ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் நிலையில் கட்சி நிலையில் உட்கட்சி பூசல், அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலும் செய்தி வெளியிடுகிற இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் மேதகு ஆளுநரும் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரும் ஒரே நிலையில் நிர்வாக ரீதியில் முடிவெடுக்க இந்த தீர்க்கமான முடிவெடுக்கிற நிலையில், ஏன் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற போது முன்னுக்கு பின் முரண்பாடாக ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ற அடிப்படையில் இப்பிரச்சனையை மேதகு ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு உள்துறையும் அணுகவில்லை, ஏன் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படவில்லை? அதிமுக தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைக்கப்பட்டதிலிருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் மர்மம் இருக்கிறது, அதற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கூறிய போதும் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் தனது அரசு ஜெயலலிதா தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக உள்ள தலைமை ஜெயலலிதா அடிப்படையில் ஆட்சி நடப்பதாக சொல்கிற இவர் ஏன் அப்போதே ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்க ஏன் முடியவில்லை? இப்போது திருமதி வி.கே. சசிகலா தரப்பிலான திரு டிடிவி தினகரன் அணி வெளியில் இருக்கிறது. ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் இருவரும் வி.கே. சசிகலா தரப்பிலான டிடிவி தினகரன் அணியினர் உடனான ஆட்சி மாறுதலுக்கு தக்கபடியாக ஜெயலலிதா மரண விவகார விஷயங்களில் நிலைப்பாடு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுதலுக்கு உட்படுத்தி கொண்டு வருவதை இந்த விசாரணை கமிஷன் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் சூழ்நிலைகளும் இவர்கள் எடுக்கிற நிலைப்பாடுகளும் ஜெயலலிதா மரண விவகாரங்களில் அமைதி காக்கிற காலகட்டங்களும் திருமதி சசிகலா ஆதரவு தரப்பில் ஆட்சியில் இருந்து கொண்டிருந்தவர்கள் சசிகலா தரப்பிலிருந்து ஆதரவு நிலை புறக்கணிக்கப்படுகிறது என்ற நிலையில் ஜெயலலிதா மரண விஷயத்தில் மர்மம் என்ற அடிப்படையில் இது குறித்து விசாரிக்க ஆணையம் அமைத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுக்கின்றனர். அப்படியானால் இவர்கள் ஜெயலலிதா மரண விவகாரத்தில் திருமதி வி.கே. சசிகலா தரப்புக்கு எந்த பங்களிப்பில் ஜெயலலிதா மரணம் நிகழ்ந்தது என்ற அடிப்படையில் விசாரணை மேற்கொள்கிற நிலையில் ஜெயலலிதா மர்மம் குறித்து திருமதி வி.கே. சசிகலா, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரிக்கப்படுகிற நிலையில் வெளிவரும். இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் நிலையில் அவரது அதிமுக கட்சி அணியில் இருந்தவர்கள் ஆதரவு இல்லை என்ற நிலையில் ஒரு அணியில் தனியாக இயங்கி வந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து ஜெயலலிதா மரணத்திற்கான விசாரணை கமிஷன் அமைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஜெயலலிதா மரணத்தில் இவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது, அதை மறைத்து வைத்துக்கொண்டு இவர்களுக்கு தேவைப்படுகிற போது அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்களா என்ற கண்ணோட்டத்தில் தான் இதனை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதிலிருந்து தான் விசாரணையை துவங்க வேண்டும். இப்போது எதிர்க்கட்சிகள் விசாரணை கமிஷனை ஆளுங்கட்சி அரசு அமைத்தது ஒரு கண்துடைப்பு என்று சொல்கிற வேளையில் ஜெயலலிதா மரணத்தில் உடந்தையாக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னாரா என்ற அடிப்படையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இருவரும் ஏற்கனவே ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவர்கள் உடல்நிலை குறித்து மக்கள் எழுப்பிய கேள்விகள், சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்காமல் அவர்கள் மீது கைது நடவடிக்கை என்று அச்சுறுத்தி தடுத்து விட்டோம். இப்போது நாம் பொறுப்பில் இருக்கிற நிலையில் நாம் ஒரு அரசாக ஆளுங்கட்சி தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதல்வர் நிலையில், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு துணை முதல்வர் நிலையில் நாம் அமைக்கிற விசாரணை கமிஷன் நம் அரசு தரப்பில் முடிவு செய்வதுதானே என்று அமைத்திருக்கிறாரா என்பதும், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ஒரு அரசாக ஏற்கனவே முதல்வர் ஜெயலலிதா விவகாரத்தில் காவல்துறை மூலம் மற்றவர்களை அடக்கிவிட்டோம், இப்போது விசாரணை கமிஷனுக்கு வருபவர்கள் இந்த ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்ய வருபவர்கள் தகுந்த ஆதாரம் வைத்திருந்தால் தான் பங்கெடுத்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் யார் வரப்போகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஆளுங்கட்சி தரப்புக்கு ஜெயலலிதா உடல்நிலை குறித்த சர்ச்சைகள், எதிர்க்கட்சிகள் நிலையில் எந்த ஒரு வலுவான எதிர்ப்பும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எந்த ஒரு சந்தேகமும் கிளப்பவில்லை. அதே நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக மக்கள் நிலைப்பாடு ஜெயலலிதா உடல்நிலை குறித்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த எடுக்காத நிலையில் இந்த விசாரணை கமிஷனிடம் வந்து எந்த பதிலும் சொல்ல உரிய ஆவணங்கள் அவர்களிடம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் விசாரணை கமிஷன் கண்துடைப்பு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துவிட்டு விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி விளக்கமளிப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எடுக்கப் போவதில்லை. விசாரணை கமிஷனை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் சொல்லப்படுகிற காரணம் விசாரணை கமிஷன் ஒரு கண்துடைப்பு என்பது மட்டும்தான். சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக தன் கடமையை செய்ய வேண்டிய இடத்தில் தன் உரிமையை பயன்படுத்தாதவர்கள் ஜெயலலிதா குறித்த விசாரணை கமிஷனில் எதிர்க்கட்சிகள் ஆஜராகி வாக்குமூலம் அளிப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமாக குற்றவாளிக்கு ஆதரவாக ஜெயலலிதா உடல்நிலை இருந்த வரையில் செயல்பட்டவர்கள் இப்போது ஜெயலலிதா உடல்நிலை இல்லாத நிலையில் விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி குற்றவாளிகளுக்கு எதிராக தன் வாக்குமூலத்தை எப்படி பதிவு செய்ய முடியும்? என்னை பொறுத்தவரையில் நாட்டின் மக்களின் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் நான் மத்திய மாநில அரசுகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக என் கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படும் வகையில் வழிகாட்டுதல்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு அரசாக நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயங்களில் உத்தரவாதம் ஏற்படுத்தி கொடுக்க சட்டத்திட்டங்களை வகுத்து வைத்துக் கொண்டு ஒரு சீரிய முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் எனது 50 கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு வருகிறேன்.
சந்தர்ப்பவாத கொள்கை முடிவுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் மாறுதலுக்கு உட்படுத்தி கொண்டு கட்சிகள் நிலையில் ஆதரவும் தேர்தல் கூட்டணிகளும் அமைத்துக் கொண்டு செயல்படுவதனால்தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த ஆளுங்கட்சியாலும் முழுமையாக அமல்படுத்தி பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இந்த அடிப்படைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாட்டின் ஒரு அரசுக்கு உறுதித்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற அங்கங்களை நிர்மாணித்து இருக்கிறது. ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி நிலைப்பாட்டிற்கு தக்கபடி அரசை வேண்டுமானால் நடத்தலாம். ஜனநாயகத்தில் அரசின் நிலை கொள்கைகள் நாட்டிற்கும் மக்களுக்கும் எதிரானதல்ல. அப்படித்தான் அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவராக இருந்து கொண்டு நான் தேர்தல் காலத்தில் மட்டும்தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான என் கருத்துக்களை பதிவு செய்வதும், எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வாக்காளர்களால் தீர்மானிக்கப்பட்டாலும் அந்த ஆளுங்கட்சி அரசுக்கு அன்புதயம் கட்சி சார்பாக அரசு கொள்கை முடிவுகளில் நாடு மக்கள் சாதக பாதக விஷயங்களின் அடிப்படையில் எனது கருத்துக்களை தெரிவித்து வழிகாட்டுதல்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் 3/10/2016 முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் அடிப்படையில் விசாரணை கமிஷன் முன் ஆஜராகியிருக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் திருமதி வி. கே. சசிகலா மீதான நம்பிக்கை இழந்து வஞ்சகர்கள், துரோகிகள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் திருமதி வி. கே. சசிகலாவையும் அவரது உறவினர்களையும் போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து வெளியேற்றினார், கட்சியிலிருந்து நீக்கினார். துரோகிகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று அவரது விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டதாக அவர் மீது அவ்வப்போது நடந்து கொண்ட நடவடிக்கைகள் வெளிப்படையான ஜெயலலிதா பேச்சால் அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் திருமதி வி. கே. சசிகலா மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஜெயலலிதாவோடு இருப்பதற்கு அனுமதி அளித்தார் என்ற நிலவரமும் தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது அப்போது ஜெயலலிதாவின் நம்பிக்கையை இழந்து வெளியேற்றப்பட்டது போல் இப்போது மீண்டும் இதுபோன்றதொரு சூழ்நிலை உருவாவதை விரும்பாமல் தடுக்கப் போய் அசம்பாவித சூழ்நிலைகள் ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலாவால் ஏற்பட்டதா என்ற அடிப்படையில் விசாரணை கமிஷன் இந்த விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்தி உண்மை நிலையை கண்டறிய வேண்டும். ஒரு அரசு என்பது மக்களுக்கானது. மக்கள் நலனையும் நாட்டின் மக்கள் நலன் பாதுகாப்பையும் பாதுகாக்கிற பொறுப்பில் ஆளுங்கட்சிகள் தவறியிருக்கின்றன. ஜெயலலிதா மரண விஷயத்தில் மாநில அரசு செய்ய தவறிய விஷயங்களுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். மக்கள் தெளிவு கோருகிற, விளக்கம் கோருகிற விஷயங்களுக்காக சர்ச்சை என்று அவர்கள் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படுகிற நிலையில் மத்திய அரசு இது குறித்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காமல், கவனம் எடுக்காமல் மக்கள் நலனை புறக்கணித்திருக்கிறது. இங்கு மாநில ஆளுங்கட்சிக்கு அதன் நடவடிக்கைகளுக்கெல்லாம் மத்திய ஆளுங்கட்சி அரசியல் ரீதியில் அணுகி தன் நடவடிக்கையை புறக்கணித்திருக்கிறதா என்ற அடிப்படையில் மேன்மேதங்கிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விசாரணை கமிஷன் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதல்வராக இருந்த காலகட்டத்திலும் பாரத பிரதமராக ஆன பிறகும் கூட தமிழக முதல்வர் நிலையில் இருந்த ஜெயலலிதா அவர்களை தோழமை கட்சிகள் என்ற அடிப்படையில் தனது வெற்றியை இவரை சந்தித்து பகிர்ந்து கொண்டிருக்கையில் ஏன் ஜெயலலிதா அவர்களை மருத்துவமனையில் அப்போலோவில் சிகிச்சை என்று இருந்த 75 நாட்களில் ஒரு முறை கூட வந்து பார்க்கவில்லை? ஜெயலலிதா உடல்நிலை குறித்த ஐயம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது என்ற செய்தியை மக்களிடம் இருக்கிற சர்ச்சை, சந்தேகம், ஐயப்பாடு என்று ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டும் அவர் சார்ந்த கட்சியினரிடம் செய்தி அறிந்து கொண்டும் இந்த ஐயம் போக்க பாரத பிரதமர் எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழக மக்களின் எண்ணங்களை உள்துறையிடம் கேட்டறிந்து மக்கள் ஐயத்தை போக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ள அரசு நிலையில் மக்கள் பிரதிநிதிகளாக வேட்பாளர்கள் நிலையில் சட்டம் தடை செய்யவில்லை. குற்ற பின்னணியில் இருந்து வந்தவர்கள் தண்டிக்கப்பட்டு தண்டனை தீர்ப்பளிக்கிற நிலையிலும் மறுப்பு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிற காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ள தடை இல்லை. நீதிமன்றத்தால் மேல்முறையீட்டில் குற்றவாளிகளுக்கு தண்டனை தீர்ப்பு உறுதி செய்கிற நிலையில் தண்டனை காலத்தில் மட்டும் தேர்தலில் போட்டியிட மட்டும் தடை விதிக்கப்படுகிறது. மீண்டும் தண்டனை முடிந்த பிறகு தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஜனநாயகத்தில் தேர்தல் முறையில் பங்கெடுத்துக் கொள்ள அரசியலில் சமத்துவ கொள்கையை குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருந்து வருகிற சட்டத்தில் குற்றவாளிகள் பங்களிப்பு மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் அமைகிற போது, இவர்கள் மீது குற்றம் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் அமைகிற போது, இது சக காலத்தில் செய்கிற போது அவர்கள் மீதான நடவடிக்கை தன்மைக்கு அரசிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் அவரை விசாரணைக்கு உட்படுத்துவதும், மேற்கொண்டு விசாரணை நடத்துவதும், குற்றம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் மேல் நடவடிக்கைக்கு உட்படுத்துவதுமாக எல்லாமே மக்கள் பிரதிநிதிகள் மீதான நடவடிக்கைக்கு அரசின் கருத்துரை முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போது ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் மக்கள் பிரதிநிதிகள் பங்களிப்பு நிலையில் நடந்தேறிய குற்ற நடவடிக்கைகள் விசாரிக்கப்படக்கூடிய தன்மையில் அரசின் கருத்துரை முதல்வர் நிலையில் இருந்தவரின் மரணம் நிகழ்ந்திருக்கிற நிலையில் இது குறித்து விசாரிக்கிற விசாரணை ஆணையம் சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்கிற நிலையிலும் அரசின் கருத்துரையின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கும்போது இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியின் சட்டமன்ற தலைவர் முதல்வர் மரண விஷயத்தில் இந்த ஆளுங்கட்சியின் கருத்துரையும் அரசின் கருத்துரையும் வேறுபட்டதல்ல. ஆளுங்கட்சியின் அரசு கொள்கை முறை வகுப்பதில், கொள்கை முறை உறுதி செய்வதில் ஆளுங்கட்சியின் அரசு முடிவு செய்கிற நேரத்தில் அரசின் நடவடிக்கை தன்மை எப்படி அமையப் போகிறது என்ற அடிப்படையில் ஜெயலலிதா மரண விஷயத்தில் உண்மை வெளிக்கொணர வேண்டிய தன்மையில் சாத்தியக்கூறுகள் ஒரு அரசு நிலையில் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருப்பதையும் இந்த விசாரணை ஆணையத்தின் முன் கொண்டு வருகிறது. தேர்தல் காலங்களில் குற்றப்பின்னணியில் உள்ளவர்களும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு தண்டனை தீர்ப்பில் நிறைவேற்றிவிட்டால் மீண்டும் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ள வாய்ப்பளிக்கிற நடைமுறை என்று
அரசியல் கட்சிகளின் பலத்திற்கு வலு சேர்க்கின்ற பின்னணிகள் இப்போது மக்கள் பிரதிநிதிகள் நிலைக்கு வந்த பிறகும் போட்டியில் நிகழ்ந்த ஜெயலலிதாவின் மரணம் போன்ற அசம்பாவிதங்கள், அதை மூடி மறைப்பதற்குமான செயல்பாடுகள் நடைபெற தொடங்கிவிட்ட இந்த காலகட்டத்தில் ஜனநாயக பாதையை சரியாக கொண்டு செல்லப்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது.